கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 2 வசனம் 3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆயத்தமாய் கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாய் இருப்போம். எவ்விதத்திலும் ஒருவனும் நம்மை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:3 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது என்று சொல்லப்பட்டுள்ளது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனாகிய பிசாசு வெளிப்பட்டு ஜனங்களை, விசுவாசிகளை பாவத்திற்கு நேராக நடத்துவான். இந்நாட்களிலும் எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகி கொண்டிருக்கின்றது. பிசாசு மனிதர்களை பாவத்திற்கு நேராக நடத்தி கர்த்தரை விட்டு வழிவிலக செய்து நாம் கர்த்தரோடு ஒன்றிணையாதபடிக்கு சோர்வுகளை கொண்டு வந்து வேதத்தை தியானிக்காமல், ஜெபிக்க நேரமில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்திற்கு நேராக நம்மை நடத்தி கர்த்தரை விட்டு விலக்கி உலக ஆசைகளுக்கு நேராக திருப்பி உலகத்தாரை போல நாம் பாவம் செய்தாலும் தவறில்லை, கர்த்தர் மன்னிப்பார் என்று துணிகரமாக பாவம் செய்ய வைக்கிறான். நம்மை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கர்த்தரை விட்டு வழி விலகி உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கின்றோமா? பரிசுத்தத்தை காத்து கொள்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து நம்மை சீர்படுத்துவோம். எந்த விதத்திலும் நாம் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு, ஒருவனும் நம்மை மோசம் போக்காதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுவோம். நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டுமானால் வேத வார்த்தைகளை தினந்தோறும் தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனெனில் பிசாசு தீய மனிதர்கள் மூலமாக நம்மிடம் நெருங்க மாட்டான். அவன் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களைப் போல வேத வார்த்தைகளை கொண்டே நம்மை திசை திருப்புவான். ஆகவே எச்சரிக்கையாக இருப்போம். ஊழியக்காரர்கள் அநேகர் இன்று பெருகினாலும் அவர்கள் அனைவரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களா என்றால் இல்லை. உலகத்திற்கு ஏற்றபடி வாழ்கிற ஓநாய்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வருகிறார்கள். ஆகவே வேதத்தை அறியாமல் நாம் ஓநாய்களை கண்டு கொள்ள முடியாது. ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து தியானித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தர் தினந்தோறும் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்று வேதத்தின் மூலமாக, வேத வார்த்தைகளின் மூலமாக அவரோடு உறவாடுவோம். ஜெபத்திலே தரித்திருப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காத்து நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் பரிசுத்தத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட இருந்து எங்களை பரிசுத்தத்தோடு வாழ உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.